ஹலோ காய்ஸ், வெல்கம். என்னோடய பேர் என்கே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, பினான்ஸ் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்க மூன்பிக்ஸ் பாட் அப்படிங்கிற பாட்டை பற்றின டீட்டெயில்ஸ் பற்றி தான். ஸோ இந்த கேம் வந்து எப்படி ப்ளே பண்ணலாம், எவ்வளோ அதிகமாக நம்ம காயின்ஸை ஏர்ன் பண்ணலாம், அப்புறம் இதோட யூட்டிலிட்டி என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு இந்த பாட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம், ஸோ அதோட லிங்க்கும் தரேன். நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸும் அதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அங்கே இப்போ பாட்டை பற்றி பார்த்துடலாம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் கொடுத்தோன்னே இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் ஸ்டார்ட் ஆப் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ இதோட ஆப்ஷன் ஒவ்வொன்றையும் நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு கேம் ப்ளே. மெயின் வந்து கேம் தான். கேம் மூலமாக தான் உங்களால் அதிக பாயிண்ட் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அப்புறம் வந்து இன்வைட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து 1000 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து மினிமம் ஒரு ஆள் வந்து 50 பேர் தான் இன்வைட் பண்ண முடியும். இதோட இதுவே அதான். அப்புறம் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா 10% வந்து கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் வந்து லேடர் போர்டில் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை, ஏன்னா அதிகமான பாயிண்ட்ஸ் டாப் 100 பிளேயர்ஸோட அதிகமான பாயிண்ட்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க இவங்க. நீங்களும் அதிகமான பாயிண்ட்ஸ் வந்தீங்கன்னா உங்கள் பேரும் வந்து இதில் வேர்ல்டு வைடெலாம் காட்டும். அப்புறம் டாஸ்க் இது தான். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும், டெய்லி செக்இன் பண்ணணும், ஹாம்ஸ்டரு, இந்த ப்ளம்மு, இதே கான்செப்ட் தான். அப்புறம் முக்கியமான ஒன்று, இந்த பைனான்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பைன் பண்ணியிருக்கணும். பைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 பாயிண்ட்ஸ் கிடைக்கிறத விட அப்போ தான் உங்களை ரியல் யூஸராகவே கன்வே பண்ணுவாங்க, இல்லைனா பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக இந்த பாட்டோட மோட்டிவ் என்ன அப்படின்னா, பைனான்ஸ் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணணும், எல்லோரும் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும். அதுக்காக தான் இந்த பாட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க, அவங்களோட யூஸர் பேஸை பெருக்கிறதுக்கு. ஸோ இந்த கேம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 10 மினிட்ஸ்க்கும் ஒரு டிக்கெட் மாதிரி க்ரியேட் ஆகும். அதாவது 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷமாக 6 டிக்கெட் அந்த கணக்கில் வந்திருக்கு. ஸோ நீங்கள் கேம் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸும் கிடைக்கும். ஸோ அந்த கேமை ப்ளே பண்ணுறதுக்கு நான் எப்படின்னு இந்த வீடியோவில் இப்போ காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு ப்ளே கேம் அப்படின்னு கொடுத்துருங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டான கேம் தான். இந்த மாதிரி தான் எல்லோ கலரில் இருக்கிறத நீங்கள் எடுக்கணும். ஒவ்வொரு பால் எவ்வளோ பிக்காக இருக்கோ அதுக்கு தக்கன பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். மினிமம் 200 பாயிண்ட்ஸ்க்கு மேலே ஏர்ன் பண்ணிடுவோம் ஒவ்வொரு கேம்லேயும். நீங்களும் அது மாதிரி ஏர்ன் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாக் கலரில் அதை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட். நான் அதை எடுத்து காட்டுறேன், எனக்கு மைனஸ் ஆயிரும். அதை மட்டும் எடுக்காதீங்க, மற்றதை எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ப்ளே பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ டைம் எப்போ கிடைக்க ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இதோட யூட்டிலிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து இவங்க இன்னும் தெளிவாக சொல்லலை. ஸோ அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் FAQ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா பைனான்ஸ் அஃபிஷியலாக கொடுத்துருக்க அந்த பேஜுக்கு போகும். கேம் ப்ளே எப்படி பண்ணுறது, ஹவ் டு கேம் ப்ளே, அப்புறம் ஹவு மெனி டைம்ஸ் கேன் ஐ ப்ளே த கேம், எல்லா டீட்டெயில்ஸும் இதில் போட்டிருக்காங்க. ஆனால் இது யூட்டிலிட்டி மட்டும் இன்னும் போடல. அதை வந்து இவங்க அந்த டெலிகிராம் சேனல் மூன்பிக்ஸ் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் மூன்பிக்ஸை லான்ச் பண்ணவே இல்லை, எவனோ லீக் பண்ணி விட்டான். அதனால் வந்து வேறு வழி இல்லாமல் நாங்கள் ஒத்துக்கிற வேண்டி போச்சு அஃபிஷியலாக. நீங்கள் பயப்பட வேண்டாம், இது அஃபிஷியல் தான் அப்படின்னு போட்டாங்க. இன்னும் டீட்டெயில்ஸ்லாம் இதுக்கு அப்புறம் தான் போடுவாங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து பைனான்ஸில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவரே நமக்கு ஃபஸ்ட்டு வந்து இது உலகத்துக்கு வந்து 2 நாளுக்கு முன்னாடி தான் லீக் ஆச்சு. எனக்கு வந்து 3 நாளுக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அவர் தான் இந்த மாதிரி சொன்னார். நான் அப்போது நம்பலை, ஏன்னா நம்ம ஒன்று சொல்கிறோம் அது கரெக்டாக இருக்கணும். அதனால் வந்து சரி அப்படின்ட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது மாதிரி நிறையா டீட்டெயில்ஸு எல்லாமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு தக்கன உங்களுக்கு பெனிஃபிட்ஸும் எல்லாமே கிடைக்கிறதுக்கு நான் என்னால் எவ்வளோ முடியுமோ அதை பண்ணுறேன். ஆக்சுவலாக நம்ம வந்து முன்னவே நீங்கள் ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் தான், ஃபஸ்ட் வீடியோ நம்ம நியூபி கிடையாது. ஸோ ஆனால் யூடியூப்பை பொறுத்தவரைக்கும் நம்ம நியூபி தான். மற்றபடி ட்விட்டர் இருக்கட்டும், நம்ம ட்விட்டர் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம ட்விட்டரையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். காயின்ஸ் பெட்டி தான் நம்ம ட்விட்டர். ஸோ இதில் நம்ம நிறையா போஸ்ட், நிறைய கிவ் அவே, நிறைய ஏர்ட்ராப் இதெல்லாம் போஸ்ட் பண்ணுவோம். வேர்ல்டில் முக்கியமான ஃபாலோவர்ஸ்லாம் நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா வெரிஃபைட் ஃபாலோவர்ஸ் எக்கச்சக்கமாக இருப்பாங்க. ஸோ சில பேர்லாம் அஃபிஷியலாகவே சில பிளாட்ஃபார்மில் பெரிய லெவலில் இருக்கிறவங்க, அவங்க கூடலாம் நமக்கு டச் இருக்குது. ஸோ அது மூலமாக நம்ம பெனிஃபிட் எவ்வளோ பண்ணி தர முடியுமோ நம்ம எல்லாமே ரிஸ்க் இல்லாமல் பண்ணி தரலாம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு. ஸோ ஓகே, தேங்க்யூ. அவ்வளோதான். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காதீங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது வீடியோ டாபிக் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த வீடியோ பண்ணுறேன். ஓகே, பாய். தேங்க்யூ.